வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களே, ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மன நிம்மதி, மனநிறைவு, மனமகிழ்ச்சி பெருகட்டும். வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும். லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும். அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும். முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விவரங்களை பார்ப்போம். திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விவரம். ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 16ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை, ஆங்கிலத்தில் 2/12/2026. இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மதியம் 3:58 வரைக்கும் துவாதசி திதியும் அதுக்கு பிறகு திரியோதசி திதியும் காணப்படுது. இரவு 8:52 வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரமும் அதற்கு பிறகு பரணி நட்சத்திரமும் காணப்படும். இரவு 9:08 வரைக்கும் வரியான் நாம யோகமும் அதற்கு பிறகு பரிக நாம யோகமும் காணப்படுது. மாலை 3:58 வரைக்கும் பாலவக்கரணமும் அதற்கு பிறகு கௌளவக்கரணமும் காணப்படுது. இன்றைய நாள் முழுவதும் சித்த யோகம் இருக்குது. இன்றைய நாளுக்கான சூலத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் இருக்குது. அதுக்கான பரிகாரம் பாலாகும். வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியமும் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகிறதா இருந்தால் பால தானமாக கொடுத்துட்டு போகலாம். போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாகவும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அடுத்து இன்றைய நாளுக்கான நேர விவரங்களை பார்ப்போம். காலையில் 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரைக்கும் நல்ல நேரமும், மதியம் 2:56 முதல் 4:24 வரைக்கும் ராகு காலமும், காலையில் 9:03 முதல் 10:31 வரைக்கும் யமகண்டமும், காலையில் 11:59 முதல் 1:28 வரைக்கும் குளிகை நேரமும் காணப்படும். இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காலையில் துவாதசி திதி, அதாவது மாலை 3:58 வரைக்கும் துவாதசி திதி இருக்குது. இந்த துவாதசி திதி அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மைகளை கூட செய்யும், சாபங்களை பாவங்களை போக்கக்கூடிய திதியாகும். அப்போ இன்றைக்கி நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம். அதே நேரத்தில் பாலவக்கரணம் இருக்குது. பாலவக்கரணம் அப்படிங்கிறது சண்டை சச்சரவுகளை தீர்த்து வைக்க, முக்கியமாக கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய நாளாக இருக்குது. நான் எப்போவுமே உங்களுக்கு சொல்கிறது தான், ஏகாதசி அப்படிங்கிற நேரத்தில் ஒவ்வொரு வாரங்கள்லேயும் ஆரம்பத்திலையும் சரி, அதாவது வளர்ப்பிறை தேய்ப்பிறை ஆரம்பிக்கும் போது ஆரம்பத்திலையும் சரி முடிவிலையும் சரி, முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அடுத்த வரக்கூடிய ஒரு பிறைக்கு, வளர்ப்பிறைனா வளர்ப்பிறை தேய்ப்பிறைக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். இடையில் அமாவாசை பௌர்ணமி வரும்போது, அப்போ ஏகாதசி திதி அன்னைக்கு நீங்கள் விரதம் இருக்கணும். இன்னும் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள், சைவ உணவுகள், இந்த மாதிரி 5 விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். துவாதசியிலையும் அதே நீங்கள் தொடர்ச்சியாக செய்துட்டு வரணும், இலகுவாக சமிப்பாடு அடையக்கூடிய உணவுகள். அடுத்து வரப்போகிறது திரியோதசி. திரியோதசி அப்படிங்கிறது அன்னைக்கு தான் பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிரசக தோஷம், சாபங்களை எல்லாம் போக்கக்கூடிய திதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பிறரால் ஏற்படக்கூடிய இந்த உணவு பொருட்கள், பிற பொருட்களால் உடலுக்கு நச்சுத்தன்மைகள் ஏற்படும், அதுகளை போகக்கூடியது. அப்போ திரியோதசி திதி இன்றைக்கி மாலையில் ஆரம்பிக்குது, நாளை வரை இருக்கும். அப்போ திரியோதசியில் தான் சிவராத்திரியை நம்ம விரதங்களை, பிரதோஷ விரதங்களை எடுப்போம். அதுவும் ஒரு சிவராத்திரின்னு சொல்லப்படுது, இருந்தாலும் அது பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது எப்போவுமே நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போவும் உங்களுக்கு ஒரு பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலோட சம்மந்தப்படுது, எப்படி உங்களை வழி நடத்துது அப்படின்னா, உங்களுக்கும் சில அறிவு சார்ந்த விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுவும் உங்களுடைய ஜாதகம், ஜன்ன ஜாதகத்தோட அடிப்படையில். முதலாவது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கொள்ள வேண்டியது லக்னம் தான். லக்னம் என்பது உயிர் சார்ந்த விஷயம். லக்னம் சூரியனினுடைய அடிப்படையாக கொண்டு வருவது ஜாதக விதிப்படி சூரியன் என்றால் தந்தை. அப்போ நீங்கள் லக்னத்தை தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அடுத்தது ராசியை தெரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ இங்கே எல்லாருமே ராசியை தெரிஞ்சு வச்சுக்கொள்கிறாங்க, அது வெறும் உடல் சார்ந்த விஷயம். உடல் சார்ந்த விஷயம்ங்கிறது உயிர் இல்லாத உடல் பிணம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ராசிக்கு தான் பலன் பார்ப்பாங்க. இப்படி பார்க்குற நேரத்தில் அவங்களுக்கு சரியான பலன் அன்னைக்கு சொல்லப்படாது. அது உடல் மனம் சார்ந்த விஷயத்துக்கு மட்டும்தான் அது செயற்படும். அப்போ நீங்கள் லக்ன பலனையும் கேட்கணும். அதுதான் உங்களை 100க்கு ஒரு 75-90% அதுதான் வழி நடத்தும்.
மீதி இருக்க ஒரு 5% உடல் மனம் சார்ந்த விஷயத்துக்காக வேண்டி நீங்கள் வந்து உங்களுடைய ராசியிட பலனையும் கேட்கணும். அப்போ லக்னத்தையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க, ராசியும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய மகா திசை புத்தி என்னன்னு தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. தசைநாதனும் புத்திநாதனும் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மகா திசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு மகா திசையில் ஒரு புத்தி கர்ம வினை புத்தியாக இருக்கும். அந்த புத்தி ஊழ்வினை புத்தி நடக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு பலனை பார்க்கும்போது தான், நான் சொல்கிற பலனில் நீங்கள் யார் சொல்கிற பலனையும் பார்க்கும்போது தான் உங்களுக்கு சரியான ஒரு வழி நடத்தல் உங்களுக்கு இருக்குது. மேசராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் திருமணத்துக்கு வரன் தேடுபவர்கள், இன்றைக்கி அந்த வரனுக்கான வாய்ப்புகள் அமையும். அதில் நீங்கள் ஒரு முடிவு எடுக்க வேண்டியது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீண்ட நாளாக திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு திருமணம் இது வந்து நிச்சயிக்கக்கூடிய ஒரு நிலை உருவாகும். கணவன் மனைவிக்குள்ள நீண்ட நாளாக கருத்து வேறுபாடுகள் முரண்பாடு இருந்தால் அதெல்லாம் தீரத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய கணவன் அல்லது மனைவிக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு தொழில் சார்ந்த விஷயமா வெளிநாடு போகிறதோ ஒரு வியாபாரம் செய்கிறதுலையோ ஏதோ நீண்ட நாளாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தால் அது எதிர்பாராத விதத்தில் அவங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் அவங்க ஏதாவது ஒரு சிக்கல்களில் மாட்டுப்பட்டிருந்தால், அதே நேரத்தில் ஒரு பிரச்சனைகளில் இருந்திருந்தால், அடுத்த நோய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்தால், அதில் இருந்தெல்லாம் வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அவங்க வெளிவரத்துக்கு குழந்தைகளுக்கு, அதுவும் முக்கியமாக 2வது குழந்தைக்கு முயற்சி பண்ணுறவங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த குழந்தைக்கும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வாடிக்கையாளர்கள், நண்பர்கள், உறவினர்கள், பங்குதாரர்களும் புதிதாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி, குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து ரிஷபராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக கடன் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். இப்போ நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லும்போது கணவனோ மனைவியோ இந்த ரெண்டு பேருமே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் கொடுக்கல் வாங்கல்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்கள், தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறீங்க, இல்லை ஒரு புதிய தொழில் போகணும், இல்லைன்னா ஒரு புதிய ஒரு விஷயத்தை செய்ய எதிர்பார்க்குறீங்க, அதுக்குரிய நாள் இல்லை. செய்கிற தொழிலில் கொஞ்சம் கவனமும் நிதானமாக செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு இன்றைக்கு எதிரி தொல்லைகளும் இருக்குது, தொழில்களில் சில சிக்கல்களும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது நோய் நொடி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு நோய் நொடி ஏதாவது உபாதை தெம்பாட்டா சரியான சிகிச்சையை நாடுறது நன்மையை தரும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடன் கொடுக்கல் வாங்கல், நோய், தொழில், எதிரிகள், இந்த 4 விஷயத்துலையும் கவனமாக இருங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்ல கணவன் மனைவி அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள விநாயகப் பெருமான், குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து கடகராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு நினைக்கிறீங்க. பாகப்பிரிவினை, இல்லைன்னா வாங்கிறது, விற்கிறது, புனரமைப்பது, பழுது பார்க்கறது, அது வச்சு ஏதாவது ஒரு தொழில் செய்ய நினைக்கிறது, அதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அதே மாதிரி குழந்தைகள், நீண்ட நாளாக குழந்தைகள் இல்லாமல் முயற்சி பண்ணுறவங்க இன்றைக்கி ஏதாவது ஒரு சிகிச்சைக்கு போகணும்னு நினச்சா, இல்லை அதுக்கான ஏதாவது பரிகாரம் செய்யணும்னு நினச்சா அதுக்கான சிறப்பான நாளாக இருக்குது. அந்த குழந்தைகளுக்கு சில நன்மைகள், தொழில் ரீதியான நன்மைகள், நீண்ட நாளாக ஏதாவது ஒரு சிக்கல்கள்லையோ அல்லது நோய்களில் இருந்தால் அதுலேருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குலதெய்வத்தின் அருளும் ஆசியும் இன்றைக்கி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிது. அதனால் அதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். காதல், கொண்டாட்டங்கள், களியாட்டங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சில நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் குலதெய்வம், கருணாநாதன், யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து சிம்மராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக சகோதரர்கள், அதாவது தம்பி தங்கைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவங்களையும் கவனமாக இருக்க சொல்லுங்கள்.
அவங்களுக்கும் உங்களுக்கும் சில வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாழ்க்கையில் எல்லாரும் ஏதோ ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்போம். ஒரு வீடு வாங்கணும், ஒரு வாகனம் வாங்கணும், இல்லை இருக்க வீடுகளை வாகனத்தை ஒரு புதுப்பிக்கணும், பழுது பார்க்கணும், இல்லை அதை வச்சு ஏதாவது ஒரு தொழில் செய்யணும். சில நேரங்களில் அடகு வச்சுருப்போம், அதுகளை மீட்கணும். அப்படின்னாலாம் நீங்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா, சில பேர் திருமணம் வாழ்க்கையில் சில சிக்கல்கள் இருக்கும், அந்த சிக்கல்களை போக்கணும் அப்படின்னு எல்லாம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த இன்றைக்கி அந்த முயற்சிக்கு நீங்கள் செய்தால் சில தடைகளும் தாமதமும் தான் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் அவதானமாக இருங்க. வேறு எந்த ஒரு முயற்சி எடுக்கிறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து நிதானமாக செயற்படுங்க. ஒரு பயணம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை ஆலோசனை பண்ணிட்டு போகிறது நன்மையை தரும். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக. அடுத்து கன்னிராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக குடும்ப உறுப்பினர்கள், அது யாராக இருக்கட்டும், அப்பா அம்மா அண்ணன் அக்கா தாத்தா பாட்டி, உங்கள் கணவன் மனைவி குழந்தைகள், யார்கிட்டையும் நீங்கள் நீண்ட நாளாக சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் இருந்திருக்கும். அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக தம்பி தங்கைகளுக்கு இடையில் ஏதாவது ஒரு வாக்குவாதம் சிக்கல்கள் இருந்தால் அதெல்லாம் தீரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. அவங்க மூலியமாக நன்மைகளும் அவங்களுக்கு நன்மைகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்கள் முயற்சிக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பண சேர்க்கைகள், சேமிப்புகள் அதிகரிக்கிறதுக்கு, அல்லது நீண்ட நாளாக இருந்த ஒரு செலவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வர்றதுக்கு, காரியங்களில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். துலா ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா, உங்களை நீங்களே குழப்பிக்கொள்வீங்க. அவனுக்கு அது கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்கல, அவனுக்கு அது நடந்துருச்சு, எனக்கு நடக்கலை, முன் வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டா நான் வாங்கலை, நான் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கேன். இப்படி தேவையற்ற சிந்தனைகளை உங்களுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கிட்டு உங்களையே நீங்களே வருத்தி கொள்ளக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். இதனால் என்ன நடக்கும்னா, அந்த வருத்தத்தினால பார்க்குறவங்க எல்லாருக்கிட்டையும் எரிஞ்சு விழுவீங்க, இல்லை தேவையில்லாத ஒரு வார்த்தையை சொல்லிடுவீங்க. அதனால இன்றைக்கு தியானம் மௌன விரதம் ரெண்டும் இருக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. எவ்வளோ பொறுமையாக இருக்கிறீங்களோ, எவ்வளோ அமைதியாக இருக்கீங்களோ, இன்றைக்கு அது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் அவருடைய அதிபதி மகாலட்சுமி குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும். அடுத்து விருச்சிக ராசி நேர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது செலவுகள், ஒரு விஷயத்தை நீங்கள் செலவு செய்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க. அது விரயமாகவோ நஷ்டமாக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்வர்கள், கடல் கடந்து தொடர்போடு ஏதோ ஒரு விஷயத்தை கையாளுறவங்க, அவங்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையும் அமைதியும் காக்கணும். எதாவது இருந்தாலும் பொறுமையாக பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி உங்களோட உறவினர்கள், நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் யாராவது இருந்தால் கூட அவங்களையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து தனுசு ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது, வாழ்க்கையில் நிறையா பேருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கும். சிலருக்கு பண ரீதியான எதிர்பார்ப்பு, உறவு ரீதியான எதிர்பார்ப்பு, வெளிநாடு போகணும், தொழில் ரீதியான எதிர்பார்ப்பு, 2வது திருமணம் பண்ணணும், இப்படி பல எதிர்பார்ப்புகளோடு இருப்பீங்க. அப்படி இருக்கவங்களுக்கெல்லாம் அதை சாதிக்கக்கூடிய நாள் ஆக இன்றைய நாள் இருக்குது. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பண வரவுகள், வெளிநாட்டுக்கு போகிறது, ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்கிறவங்க, அது மூலியமாக நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறது. உங்களுடைய அண்ணனோ அக்காவோ வெளிநாடு செல்வது, அவங்க மூலியமாக உங்களுக்கு சில நன்மைகள் நடக்கிறது. அதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அந்த வாய்ப்புகள் எல்லாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்தா குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும்.
அடுத்து மகர ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் இன்றைக்கு வந்து உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும். அதுலேயும் தொழில் மூலியமாக ஏதோ ஒரு லாப நோக்கோடையோ ஒரு வருமான நோக்கோட செய்யப்படுற விஷயம் சில நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்வி சார்ந்த விஷயம், உங்களுடைய குழந்தை, முக்கியமாக ஆண் குழந்தைகள் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தந்தை சார்ந்த விஷயத்தில் அவரையும் கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுங்கள். இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான், அவருடைய அதிபதி சிவபெருமான், தர்மசாஸ்திர குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும். அடுத்து கும்பராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை வழி உறவுகள், தந்தை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கல்வி சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அதுவும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்கள். அடுத்தது வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு விஷயத்தை செய்ய போகிறீங்க. தொழில், வியாபாரம், வீடு மாற்றுறது, இடம் மாற்றுறது, நாடு விட்டு நாடு போகிறது, ஏதோ ஒரு விஷயத்தை வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும்னு நினச்சா அதுக்குரிய நாளாக இன்றைய நாள் இல்லை. அதனால் பொறுமையும் அமைதியும் காப்பது நன்மையை தரும். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான், குலதெய்வம் காரணம் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து மீனராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய தந்தையும் அவருடைய உடல்நலம் விஷயங்களை கவனமாக இருங்க. வியாபாரங்கள், தொழில் சார்ந்த விஷயங்களை கவனமாக இருங்க. ஏதோ ஒரு விஷயம் கடனோ பணமோ வர்றதுக்கு எதிர்பார்த்துருந்தால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா தாமதங்களும் தடைகளும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தொலைந்து போகிறது, ஒரு பொருட்கள் தொலைந்து போகிறது, காணாமல் போகிறது, சில விபத்துக்குள் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்சூரன்ஸ் சொத்துக்கள் அல்லது ஆயுள் சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடையும் தாமதமும் இருக்குது. அதனால் நீங்கள் எப்பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்களும் உங்களுடைய தந்தை இருவரையும் நீங்கள் தந்தையை பார்த்துக்கொள்ளுங்கள், உங்களையும் பார்த்துக்கொள்ளுங்கள். நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள ஆஞ்சநேயர், குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும். அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனையை பார்ப்போம். நீங்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை சாப்பிட்றவங்க இருப்பாங்க, 4 வேளை சாப்பிட்றவங்க இருப்பாங்க, 5 வேளை சாப்பிட்றவங்க, 6 வேளை சாப்பிட்றவங்களாம் இருக்காங்க. இந்த நீங்கள் சாப்பிட்ற உணவுங்கிறது உங்கள் உடல் அளவுக்கு மட்டுமே தான் அது வேலை செய்யும். ஆனால் நீங்கள் என்ற எண்ணங்கள் இந்த பிரபஞ்சம் அளவுக்கு வேலை செய்யும். அப்போ அந்த எண்ணம் எந்த அளவுக்கு தூய்மையாக, நான் பல நாள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், மனசை தூய்மையாக வச்சுக்கொள்ளுங்க, எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கொள்ளுங்க. இந்த எண்ணம் வந்து பல நாள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அதாவது பல இடங்களுக்கு அது வந்து விரிவாக வேலை செய்யும் எண்ணம்ங்கிறது. அப்படி அப்போ எண்ணத்தை நீங்கள் தூய்மையாகவும் நன்மையாகவும் வச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு பல நன்மைகளை கொண்டு வரும். ஏன்னா நீங்கள் மனசில், ஆழ் மனசில் அந்த எண்ணங்களாக தோன்ற ஒவ்வொரு விஷயமும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவன் உங்களுக்கு அதை நடத்தி கொடுப்பார். ஆனால் சரியான எண்ணங்களாக இருக்கும். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தீய எண்ணங்களை விதிக்கிறாங்க, அதனால தீய செயல்கள் வருது, அதில் நிறைய பாதகங்கள் வருது, கருமாக்களை சேர்க்குறாங்க. அப்போ எப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல எண்ணங்கள், தூய எண்ணங்களை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நீங்கள் போடணும். நீங்கள் நினைக்கலாம், நான் மனசுக்குள்ளே தான் நினைக்கிறேன், அது ஏன் அது எது மற்றவங்களுக்கு பார்த்துமா இல்லை. ஒவ்வொரு எண்ணங்களும் அலைகளாக இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒவ்வொரு அலைகளோடையும் கலக்கும். ஆள் மனசில் நீங்கள் நினைக்கிற விஷயம், சரியான விஷயத்தை நினச்சி ஒவ்வொரு நாளும் அந்த விஷயத்துக்கு நீங்கள் தீனி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற இறைவன் உங்களுக்கு அது நடத்தி கொடுப்பார். அதனால எப்பவும் நல்ல எண்ணங்களையும் தூய எண்ணங்களையும் மனதுக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. அது என்ன நல்ல எண்ணம், தூய எண்ணம்னா, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை தான், எண்ணம் சொல் செயல்கள் மூலம் அதாவது தனக்கோ பிறருக்கோ பௌத்திகத்திற்கோ தற்காலத்திலேயோ பிற்காலத்திலேயோ பாதிப்பு வராத எந்த ஒரு எண்ணம் சொல் செயலும் தூய்மையான ஒரு விஷயம்தான். இப்போ எல்லாரும் எப்பொழுதும் ஒரு தடவைக்கு 2 தடவை நான் இன்றைக்கி சிந்திக்கிற விஷயம் சரியா அப்படின்னு யோசிச்சுட்டு எண்ணங்களை விதைங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கையும் மாறும். மீண்டும் நாளை ராசி பலன் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.